நடிகர் அஜித் குமார் இன்றைய தேதிக்கு நடிகர் மட்டுமல்ல, அவர் தீவிரமான மற்றும் வெற்றிகரமான கார் ரேசர். அவர் தற்போது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவுள்ள ஆசிய அளவிலான கார் பந்தயத்துல கலந்து கொள்ள தீவிரமான பயிற்சி மேற்கொண்டிருக்காரு. அதே நேரத்துல இன்று அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறவுள்ள 12 மணி நேர கார் ரேஸிலும் கலந்து கொண்டிருக்காரு. இந்த நிலையில நேற்று பயிற்சியில ஈடுபட்ட அஜித்குமாரை பார்க்க ரசிகர்கள் திரண்டிருக்காங்க. அடுத்து தன்னுடன் புகைப்படம் எடுக்க விரும்பிய ரசிகர்களுக்காக நீண்ட நேரம் நின்றிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்டவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டாரு. இது பற்றின வீடியோ இணையதளத்துல வேகமா பரவி வருது. நடிகர் அஜித்குமார் தனது பேர்ல அஜித்குமார் கார் ரேசிங் என்ற கார் ரேஸ் அணியை தொடங்கியிருக்காரு. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து அவரது அணி உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து கார் ரேஸ்ல பங்கேற்று வெற்றிகளையும் குவிச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் அணி இதுவரை 3 போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்கு. இதுல 2 முறை 3வது இடமும் 1 முறை 2வது இடமும் வெற்றி பெற்றிருக்காங்க. சில வாரங்களுக்கு முன்னர் அஜித்துக்கு சிறந்த ஜென்டில்மேன் டிரைவர் என்ற விருதை வழங்கி கௌரவிச்சிருக்கு இத்தாலியில் உள்ள ஒரு கார் ரேஸ் குழுமம். இப்படி தனது கார் ரேஸ் வாழ்க்கையில அஜித் தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சு வராரு. இதற்காக பல ஆண்டுகள் கடினமா கஷ்டப்பட்டும் இருக்காரு. தனது கார் ரேஸ் அணிக்கு பல வழிகள்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இவையெல்லாம் அஜித்துக்கு மட்டுமல்ல, அவங்களோட குடும்பம் மற்றும் கார் ரேஸ் அணியினருக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதோ அதே அளவுக்கு அவருடைய ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த வகையில அஜித்தின் கார் ரேசிங் அணி 12 மணி நேர கார் ரேஸ் பந்தயத்துல இன்று பங்கு பெற வந்திருக்காங்க. அதாவது மலேசியாவில் இருக்க செபாங் சர்க்கியூட்டில் இன்று காலை 7:30 மணிக்கு தொடங்கிய 12 மணி நேர கார் ரேஸ் பந்தயத்துல அவரது அணி களமிறங்கியிருக்கு. இதற்காக சர்க்கியூட்டில் அவரது அணி பயிற்சி மேற்கொண்டிருந்த போது அஜித்தை பார்க்க அவ்வளோ ரசிகர் திரண்டிருக்காங்க. ரசிகர்களை பார்த்து கையசைத்தும் கை கொடுத்தும் வணங்கியும் அவர்களை நோக்கி ஹார்ட்டின் செய்கையை காட்டியும் அசத்தி இருக்காரு நடிகர் அஜித். இது தொடர்பான வீடியோக்கள் இணையதளத்துல வேகமா பரவி வருது.